ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி இப்போ கார்த்திகை தீப பொரி உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்குன்னு கொடுத்துருங்க. நான் வந்து 1 கப் வெல்லம் எடுத்துட்டேங்க. 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரிங்க. 1 கப் வெல்லத்தை போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கடாயில் நல்லா சூடேற்றிட்டேங்க. நல்லா கரைஞ்சிடணும். வெல்லம் கரைஞ்ச பிற்பாடு அதை வந்து வடிகட்டியில் வந்து வடிச்சிடணும். கல் மண் தூசு எல்லாமே இருக்கும். வடிகட்டிட்டு மறுபடியும் பாவு காய்ச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி எடுத்து போடுங்க. அந்த பாவை எடுத்து உருட்டி இப்படி கீழே போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கணும். டங்கு பதம் இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் பொரி 3 கப் எந்த கப்பில் வெல்லம் எடுத்துடும் அதே கப்பில் 3 கப் எடுத்துட்டேங்க. எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு கையில் தேங்காய் தேய்ச்சிக்கிட்டு சூடு ஆடுறதுக்குள்ளே உருட்டி போட்டுறணுங்க. சூடு ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உருட்டுறது கஷ்டம், உதிரியாக தான் இருக்கும். அதனால் வந்து லைட்டாக சுட்டாலும் அந்த எண்ணெயை தடவி போட்டுக்கலாம். இல்லை அரிசி மாவு கூட தேய்ச்சிக்கலாம். உருட்டி வச்சுட்டிங்கன்னா அருமையான கார்த்திகை தீப பொரி உருண்டை ரெடிங்க. இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.